வணக்கம் அன்பான மேசராசி நேயர்களுக்கு மங்களகரமான பங்குனி மாத ராசி பலன்கள் விசுவாச வருடத்திய மாத பலன்களிலே ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய அற்புதமான பஞ்சமாதிபதி உங்களுக்கு 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற நிலைகளிலே ராசிநாதன் செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்திலிருந்து அவருடைய 4வது பார்வை என்பது உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற நிலைகளிலே ராசிநாதன் 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். தனவாக்கு குடும்பஸ்தானத்தை ராசி அதிபதி பார்க்கின்றார். லாபஸ்தானத்தில் இருந்து எதிர்பார்த்த ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுத்தாலும் ஒரு சிறு மாதத்தில் முற்பகுதியில் பிற்பகுதியில் சற்று ஒரு சில பாதிப்புகளை ராகுவின் பிடியிலே 11ஆம் இடத்தில் கொடுக்கல் வாங்கல்களிலே தேவையில்லாத ஒரு சில ஏமாற்றத்தை சந்தித்து கொண்டிருந்தீர்கள். இனி அந்த ஏமாற்றத்திற்கெல்லாம் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 9 குடையவர் முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்தும் சுபகாரியங்கள் சுபநிகழ்வுகள் கல்யாண வைபவங்களிலே கலந்து கொள்ளாதவர்கள் கூட கலந்து கொள்ள வைக்கக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகள் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத யோகத்திலே மேசராசிக்கார நேயர்களுக்கு இந்த மங்களகரமான பங்குனி மாத ராசி பலன் என்பது பங்குனி மாதம் 18ஆம் தேதி பங்குனி உத்திரம் என்பது நடைபெற இருக்கின்றது. முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்து திருவிழாவுக்கு நடைபெற இருக்கின்றது. அந்த திருவிழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பங்குனி மாதம் என்பதும் நடைபெற இருக்கின்றது. இந்த மாதத்திலே பிறந்திருக்கின்ற மாதங்கள் என்பது தேய்பிர ரீதியாக இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்திலே இருந்து 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற அமைப்புகளிலே மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அதே சமயத்தில் செவ்வாய் பகவான் 19ஆம் தேதி பங்குனி மாதம் உங்களுக்கு மீன ராசிக்கே பயிற்சியாக இருக்கின்றார். அதே சுக்கிர பகவான் 11ஆம் தேதி பங்குனி மாதம் என்பது மீன ராசியிலிருந்து ராசியை வந்தடைய போகின்றார். 2 குடையவர் குடும்பாதிபதி கலத்திர காரகனும் தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதியும் என்று சொல்லக்கூடியவர் பலம் பெறுகின்ற அற்புதம் இந்த மாதத்திலே இருக்கின்றது. கடந்த மாதத்தை விட இந்த மாதத்திலே அதிகமான சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் குடும்ப ஸ்தானங்கள் இடமிட்டு இடம் நாடு நாடு செல்லக்கூடிய ஒரு சில மாற்றங்கள் கிடைக்கின்றது. 2 குடையவர் உங்களுக்கு 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கல்யாண வைபவங்களுக்காக கடன் கிடைக்காதவர்கள் கிடைக்கப் பெறுகின்றது. 4ஆம் இடத்துக்கு 4லே வீடு கொடுத்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து இருக்கின்ற அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே கடல் கடந்து செல்லக்கூடிய காற்றாசியிலே இருக்கக்கூடிய புயல் காற்றை போல மின்னக்கூடிய புதன் பகவானும் உங்களுக்கு அங்கே 11ஆம் இடத்திலே இந்த மாதம் முழுக்க இருந்து கொண்டிருக்கின்ற நிலை இருந்தாலும் மாதத்தில் கடைசியில் 27ஆம் தேதி புதன் பகவான் உங்களுக்கு 11லிருந்து 12க்கு செல்கின்றார். இந்த 3 குடையவர் 12ஆம் இடத்திலிருந்து மீண்டும் 6ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றார். 9 குடையவர் 9ஆம் இடத்தை பார்க்கின்ற அற்புதம் ஆரோக்கியத்திலே அந்தஸ்திலே மதிப்பு மரியாதை கௌரவங்களுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகள் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் வாத்தியார் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கப் போகின்றது. பெண்கள் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகளுக்கு ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கப் போகின்ற மாதம் என்பது பங்குனி மாதமாக இருக்கின்றது. முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் மேசராசிக்கு சொல்லவே தேவையில்லை. அந்த அளவிற்கு இந்த மேசராசிக்கார நேயர்களுக்கு குருவின் அனுக்கிரகம் உங்களுக்கு 9ஆம் இடத்திலே கிடைக்கப் பெறுகின்றது. முயற்சிக்கின்ற காரியங்கள் சிறுதூர பயணங்கள் சகோதரர்களால் இளைய சகோதரன்களால் பெண்களை விட இளைய சகோதரன் என்று சொல்லக்கூடிய அவர்களால் உங்களுக்கு எதிர்பார்த்த தகப்பனார்களால் ஒரு அற்புத உயர்வுகளையும் அங்கீகாரங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது மேசராசிக்கு இந்த பங்குனி மாதம் என்பது இருக்கின்றது. அது மட்டுமல்ல குருவின் பார்வை 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது மட்டுமல்ல 11ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். காரகன் அங்கே 11ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது பொருளாதாரத்தில் நல்லதொரு மாற்றம். அந்த 11ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு பகவானும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால் ஒரு சிறு வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் குழந்தைகளுக்கு ஒரு சிறு தேவையில்லாத தடை தாமதங்கள் படிப்புகளிலே வந்து போனாலும் கண்டிப்பாக இந்த 5 குடையவர் என்று சொல்லக்கூடியவரும் 6ஆம் இடத்திலே இருந்து அவர் குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே பவனி வரக்கூடிய ஒரு மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுக்கு கடன் கிடைக்காதவர்களுக்கு கவர்மெண்ட் துறையில் இடமிட்டு இடம் நாடு நாடு செல்லக்கூடிய 3ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே 9 குடையவர் இருக்கின்ற பொழுது வேலைகளிலே ஒரு சிலவர்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கிடைக்கின்றது. ஊதிய உயர்வுகள் கிடைக்கின்றது. 11ஆம் இடத்தை பாக்கியாதிபதி பலம் பெற்று பார்க்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது. அந்த வகையில் சுய நட்சத்திரத்திலே குரு பகவான் கடந்த மாதங்களில் இருந்தும் இந்த மாதங்களில் இருந்தும் மீண்டும் அவர் முன்னோக்கி செய்யக்கூடிய சஞ்சாரங்கள் என்பதும் வக்ரகதியில் இருந்து வரக்கூடியது சுய நட்சத்திரத்திலே பவனி வருகின்றது என்பது சற்று அதிகமான எதிர்பார்த்த உயர்வுகளையும் வெற்றிகளையும் மேசராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகின்ற மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல ஞாயிற்றுக்கிழமையிலேயே பிறந்திருக்கின்றது. ஒரு அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்றது. லீவு நாள் என்று சொல்லக்கூடிய கவர்மெண்டிலே லீவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கிடைக்கப் பெறுகின்றது. கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கக்கூடிய அங்கீகாரத்தையும் உயர்வுகளையும் இந்த சூரிய பகவான் கொடுக்கின்ற அமைப்புகள் என்பது சூரியனுடைய பலத்தை பொறுத்தே இருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுக்கு சூரிய பகவான் 12ஆம் இடத்திலே இருந்து இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. 5 குடையவர் குலதெய்வம் உங்களுக்கு விரைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தைகளுக்கு
வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, உயர் படிப்புகளுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாம் இனி வருகின்ற நாட்களிலே நடைபெற இருக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களில் இருந்து தொடங்கப்படுகின்றது. குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்பம் கிடைக்கின்றது. கல்யாண வைபவங்களுக்காக பொருளாதார சிக்கல்களிலே தடுமாற்றம் ஏமாற்றம் இருந்தவர்களுக்கு பணம் சற்று அற்புதமான எதிர்பார்த்த திருப்திகளை கொடுக்கின்ற வகையிலே கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. இந்த சுக்கிர பகவானும் இந்த 2 குடைவர் லக்கணத்திலே வரப்போகின்ற அமைப்பு என்பது இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. அந்த வகையிலேயே இந்த 2 குடைவர் 7 குடைவர் என்று சொல்லக்கூடிய குடும்ப ஸ்தானாதிபதி குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய ஒரு அற்புதம் கிடைக்கப்பெறுகின்றது. 5 குடைவர் என்று சொல்லக்கூடியவரும் லக்கணத்தில் இருந்து மீண்டும் அவர் 12ஆம் இடத்தில் இருந்து கிட்டத்தட்ட அவர் உங்களுக்கு லக்கணத்தை நோக்கி வரக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இதனால் வரையில் இனி வருகின்ற இந்த குழந்தை பாக்கியங்களிலே உயர் படிப்புகளுக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இனி வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு எதிர்பார்த்த படிப்புகளிலே உயர் படிப்புகளுக்கு 2-3 டிகிரிகள் படிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய வெற்றிகள் கிடைக்கப்பெறுகின்றது. உங்களுடைய ஆசை அபிலாசைகள் நிவர்த்தியாகின்ற அமைப்புகளிலே ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் 11ஆம் இடத்திலே இருக்க போகின்றார். 11ஆம் இடத்தில் இருந்து மாதங்கள் பிற்பகுதியில் 17ஆம் தேதி என்பது செவ்வாய் பகவான் உங்களுக்கு அவர் 19ஆம் தேதி என்று மேச ராசிக்கு 12ஆம் இடத்திலே பயிற்சியாக இருக்கின்றார். தற்பொழுது கும்பராசியிலே இருக்கின்றார். ஆனாலும் இந்த மேசராசியை பொறுத்தவரையில் பொருளாதார சம்பந்தம் மூத்த சகோதரன் சம்பந்தப்பட்ட அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு கொடுக்கின்ற அமைப்பு 2ஆம் இடத்தை பார்க்கின்றது. எதிர்பார்த்த பொருளாதார உயர்வுகளையும் வெற்றிகளையும் மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இருக்கின்றது. இந்த ராசிநாதன் 11ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே மூத்த சகோதரர்களால் குடுக்கல் வாங்கல்களிலே எதிர்பார்த்த திருப்திகளையும் வெற்றிகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு, பொருளாதாரங்கள் மூத்த சகோதரர் உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்புகள் மட்டுமல்ல, எதிர்பார்த்த ஊதியத்திலே ஒரு உயர்வுகளை கொடுக்கின்றது. ஆனாலும் 9, 10, 11 குடையவர் அங்கு 12ஆம் இடத்திலிருந்து சுயநட்சத்திரத்திலே வருகின்றார். இங்கே தொழில்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள், கல்யாண வைபவங்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. காரணம் இந்த சுக்கிர பகவானும் சுக்கிர பகவானும் சனி பகவானும் சேர்ந்து 12ஆம் இடத்திலே 6ஆம் இடத்தை பார்க்கின்றார். 2 7 குடையவரும் தொழில் ஸ்தானாதிபதியும் சேருகின்ற அமைப்பு. தொழில்களுக்காக கல்யாண வைபவங்களுக்காக கடன் கிடைக்காதவர்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. மேசராசிக்கார நேயர்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் என்பது 12ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய கிரகங்கள் என்று சொல்கின்ற பொழுது சுக்கிர பகவானும் சனி பகவான் சூரிய பகவான் 3 கிரகங்களின் சேர்க்கை. சனி சூரியன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்றது. இந்த சனி சூரியன் சேர்க்கை என்பது 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடுக்கல் வாங்கல்களிலே தகப்பனார்களுக்குள்ளே உங்களுக்குள்ளே சற்று எதிர்பார்த்த விரைய செலவுகள் கிடைக்கின்றது என்றாலும் மனக்கசப்புகள் தகப்பனார் உங்களுக்குள்ளே வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. சனி சூரியன் சேர்க்கை சற்று எதிர்பார்த்த திருப்தியை இல்லாத ஒரு அமைப்புகளும் இருக்கின்றது. அந்த வகையிலே பெண்களாக இருந்தாலும் பெண்கள் சம்பந்தப்பட்ட குழந்தைகள் உங்களுக்குள்ளே இங்கே சனி சுக்கிரன் மட்டும் அல்லாதது இங்கே சூரியனும் இங்கே உள்ளே வருகின்ற அமைப்புகள் என்பது பெண் குழந்தைகளாக இருந்தாலும் ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் தகப்பனார்களுக்குள்ளே குடுக்கல் வாங்கல் விரைய செலவுகள் சம்பந்தப்பட்ட எதிர்பார்ப்புகளிலே சற்று திருப்தி இல்லாத ஒரு அதிருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு மேசராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. சகலத்தையும் குரு பகவான் 11ஆம் இடத்திலே பார்க்கின்றார். உங்களுடைய ஆசைகளுக்கு அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நல்லதொரு யோகத்தை கொடுக்கின்ற அமைப்புகளிலே 3ஆம் இடத்தில் இருந்தவர் பார்க்கக்கூடிய அமைப்பு. 7ஆம் இடத்தை பார்க்கின்றார். கணவன் மனைவி நண்பர் கூட்டு தொழில்களிலே ஒரு அற்புத உயர்வுகள், வெளிநாடு வெளியூர் குளிர்ந்த காற்றை போன்று இருக்கக்கூடிய துலாம் ராசி அதிபதி 12ஆம் இடத்திலிருந்து இந்த மாதத்தில் பிற்பகுதியில் அவர் பயிற்சியாகக்கூடிய அமைப்பு என்பது சுக்கிர பகவான் உங்களுக்கு 11ஆம் தேதி பங்குனி மாதம் என்பது மீனராசியிலிருந்து உங்களுடைய மேச ராசிக்கே பயிற்சியாக இருக்கின்ற அற்புதம் மீண்டும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காமல் கனவு குடும்பங்களுக்காகவும் குடும்பம் அமையாதவர்களுக்காகவும் கணவன் மனைவிகளுக்குள்ளே நல்லதொரு மாற்றத்தையும் அந்யோன்யத்தையும் யோக பலன்களையும் வரணமையாதவர்களுக்கு கூட எதிர்பாராமல் வரணமையக்கூடிய ஒரு அற்புதம். 2 7 குடையவர் குடும்பாதிபதி அவர் அங்கே கேந்திர ஸ்தானங்களிலே ராசிக்கு இலக்கணத்திற்கு கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்க போகின்ற அமைப்பு இந்த வங்கடியிலே இருக்கின்றது. அது மட்டுமல்ல, முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பங்குனி உத்திர திருவிழா என்பது நடைபெற இருக்கின்றது. 4ஆம் மாதம் பங்குனி மாதம் என்பது அமாவாசை திதி என்பது நடைபெற இருக்கின்றது. விருப்பம் உள்ள நேர்கள் நீங்கள் கலந்து கொள்ளலாம். பங்குனி 2ஆம் தேதி என்பது சனி பிரதோஷம் நடைபெறுகின்றது. இந்த விசேஷங்களிலும் விருப்பம் உள்ள நேர்கள் கலந்து கொள்ளலாம். மேச ராசி என்பது வேகம் விவேகம் நீதி நேர்மைகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. அப்படி கட்டுப்படவில்லை என்றால் தேவையில்லாத ஒரு செலவுகளையும் ஏமாற்றத்தையும் சந்திக்க வேண்டும் என்பதே ராசியின் தத்துவமாக இருக்கின்றது. இது ஒரு நெருப்பு ராசி. மேச ராசி காலபுருஷ தத்துவத்தில் தலையாய ராசி என்று சொல்லக்கூடிய இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்கு குலதெய்வங்களின் அருள்கள் அற்புதமாக இருக்கின்றது. வீரனார் பகவானின் ஆசீர்வாதத்தோடு தெய்வங்களின் அருட்கடாட்சம் நவகிரக நாயர்களின் அருட்கடாட்சம் பொங்கி வழியக்கூடிய அற்புதம் என்பது மேசராசிக்கார நேயர்களுக்கு சகலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நவகிரக நாயர்களும் முருகப்பெருமானின் ஆசீர்வாதமும் பொங்கி வழியக்கூடிய ஒரு மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அந்த வகையிலே
மேசம் என்பது வேகம், விவேகம், நீதி, நேர்மைகளுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்பதே நீதியின் இந்த ராசியின் அம்சமாக இருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுக்காக பிறந்திருக்கின்ற இந்த மாதம் என்பது மிக அற்புதத்தை கொடுக்கின்றது. லாபஸ்தானத்திலே ராசியதிபதி இருக்கின்ற அற்புதமும், 3ஆம் இடத்திலே முயற்சி ஸ்தானத்திலே குரு பகவான் இருக்க போகின்றதும், 2 7 12ஆம் இடத்திலே ராசி வந்தடைய போகின்றது. மங்கள காரியங்கள், சுபகாரிய தொழில்களுக்காகவும் வேலைகளுக்காகவும் கடன் நோய் ஒம்பு சகலத்தையும் வெல்லக்கூடிய ஒரு அற்புதம் என்பது மேசராசிக்கார நேர்களுக்கு பிறந்திருக்கின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.